ராகுல் இன்னைக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் எனக்கு ஆஃபர் கிடைச்சிச்சு. நான் வந்து ஃபாரின் போய் அங்கே படிக்க போகிறாங்க, படிச்சுட்டு அங்கேயே வந்து நான் வந்து ஒரு பெரிய வீடு வாங்க போகிறேன், சிட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்களோட அந்த ரெக்குவயர்மெண்ட் அங்கே போகிறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணு, நான் டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணு, பட் உனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுப்போம். டோஃபலாக இருக்கும், சில கண்ட்ரீஸில் ஐஎல்ஸாக இருக்கும், பட் டெக்னிக்கலி வந்து போத் ஆர் இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் நீ பாஸ் ஆனால் தான் உள்ளார வர முடியும் அப்படின்வாங்க. சரிடா, இது வந்து அந்த கண்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட் போல இருக்கு, சரி இது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் போய் கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ பண்ணி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த IELTS எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எப்பவுமே வந்து வேலிடிட்டி வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்குற கோர்ஸ் எந்த கண்ட்ரியில் எனக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற கோர்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், 110 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியில் பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்க முடியும். ஸோ அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்குறதுக்கு எலிஜிபிளாக சில கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் எல்லாமே மாஸ்டர்ஸாக இருக்கும். அந்த எல்லா மாஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா $60,000 கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக இருக்கும். அது கோர்ஸ் ஃபீஸ் 2 வருஷத்துக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னா பேங்க் லோன் போகணும், எஜுகேஷன் லோன் போகணும். அந்த எஜுகேஷன் லோனுக்கு கொலாட்ரலாக உங்க வீடோ ஏதோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நீங்க வச்சுட்டு வருவீங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே அப்படியே சீம்லெஸ்ஸாக அழகா இருக்குல்ல. ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் முடிக்கிறது 2 வருஷம் ஆகும். அந்த 2 வருஷத்துல உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். 1.5 வருஷம் தான் அதோட வேலிடிட்டி, அது எக்ஸ்பயர் ஆயிடும். அந்த 2 வருஷம் கழிச்சு நீங்க திரும்ப இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுவீங்க, அதுல எல்லாரும் பாஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அதை பத்தி பார்ப்போம். இது என்ன ராகுல், இது வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் ஸ்கேமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ அம் டவுட்ஃபுல் கைஸ். ஏன்னா இட்ஸ் a multi-billion-dollar industry. நீங்க ஆஸ்திரேலியா மட்டும் நீங்க எடுத்துட்டு வச்சீங்க, மாஸ்டர்ஸ் இந்த ஹையர் ஸ்டடீஸ் செக்மெண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட $40 பில்லியன். ஒரு பில்லியன் வந்து 1000 மில்லியன். ஓகேவா, 1000 மில்லியன்ல 1 மில்லியன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய். அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. அண்ட் இதுக்கு யாரு வந்து மூலதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுன்றது ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அவங்க மூலதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் எஜுகேஷனை ரொம்ப ஹையர் பெடஸ்டல்ல வச்சிருப்பாங்க. எஜுகேஷன் தான் லைஃப். எஜுகேஷனுக்காக நான் சாப்பிடாம கூட என் பிள்ளைய படிக்க வைப்பேன். இருக்கிற ஒரே ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஷ்டி தான். இந்த கோஷ்டியை வந்து எப்படா வந்து நம்ம வந்து கஸ்டமர் ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு நல்ல ப்ரௌசர் கொடு, யூனிவர்சிட்டிக்கு நல்ல ரேங்கிங் கொடு. அந்த ரேங்கிங் இருக்கா, அந்த ரேங்கிங்காக வருவான். நல்ல ப்ரௌசரை காட்டு, லைப்ரரி சூப்பரா இருக்கு பாரு, என் கிளாஸ் ரூம் பாரு, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல நீ படிச்சா எவ்வளவு சூப்பரா வருவ. அவங்க டார்கெட் பண்ற செக்மெண்ட் யாருன்னு பாருங்க. அவங்களோட ஆக்சுவலா வந்து அப்ரூவல்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 22 வயசு டு 27 வயசு பசங்க பொண்ணுங்க தான். அவங்களுக்கு வந்து லைஃப்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய டிசிஷன் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி லோன் வாங்குறதுக்கு அவங்க அப்பா போய் மோட்டிவேட் பண்றதோ புடிங்க எடுக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி பசங்க பைக்குக்காக பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயம் படிப்பு அப்படின்றதுனால அப்பா அம்மாவும் வந்து சரி நம்ம பிள்ளை எப்படியோ படிக்க வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. கூடாதுன்ற மைண்ட் செட் இருக்க மாட்டாங்க. காசு எவ்வளவுன்றது அடுத்த விஷயம், பட் படிக்க வைக்கிறதுக்கு சரி ஓகே இதை ட்ரை பண்ணுவோம். சோ இப்போ இந்த பசங்க ஒரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, they slowly getting brainwashed. இங்க பாரு, இங்கெல்லாம் நீ வந்தனா செம லைஃப் ஸ்டைல், இந்த ஊர் எவ்வளவு கிளீனா இருக்கு, இதெல்லாம் சூப்பர். பட் ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2008ல இங்க ஆஸ்திரேலியா வரப்ப இதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டின்றது வந்து யாரு, அவங்க ஒன்றும் சேரிட்டி ஆர்கனைசேஷன் கிடையாது, எதுவுமே ஃப்ரீயா பண்றது இல்ல. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a business, they are selling a product. அந்த ப்ராடக்ட் என்ன, கோர்ஸ். அவங்க ஒரு 10 கோர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா அதுல 3 கோர்ஸுக்கு தான் கரண்டா ஆஸ்திரேலியால டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த 3 கோர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற கோர்ஸுக்கு டிமாண்டே இல்லைனாலும் விற்காம இருக்க போறது இல்லை. அவங்க வந்து அதுக்கு இன்னும் பலபலன் ப்ரௌசர் அடிப்பாங்க, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அண்ட் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிக்கப் பண்ணி இங்க வந்து யூனிவர்சிட்டியை ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா பிகாஸ் தே நீட் இன்கம். பட் அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், என் கூட வந்து ஒரு 7 பேர் வந்து பயோடெக்னாலஜி ஒரு ப்ராடக்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில அதுக்கு காசும் பே பண்ணாங்க, லோன் எல்லாம் வச்சு வாங்கிட்டு வந்தாங்க. முடிச்சு வரப்ப வெளியில வரப்ப சில பேரால IELTS கிளியரே பண்ண முடியல, அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க. சில பேரால அது கிளியர் பண்ணி எல்லாம் முடிச்சும் அந்த கோர்ஸுக்கான வேலையே கிடைக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து 2008ல வாங்கின 30 லட்சம் லோனை இன்னும் அடைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 50,000 60,000 சேலரியில வந்து அது திரும்ப அடைச்சிட்டு இருக்காங்க. See guys, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபாரின்ல போகணும், நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறப்ப பி செல்ஃபிஷ். நீங்க வந்து ரொம்ப சின்ன ஆசைக்கெல்லாம் விழுந்துடாதீங்க. ஏன்னா அந்த கோல் அப்படின்றது நீங்க அச்சீவ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். நீங்க மாஸ்டர்ஸ் முடிப்பீங்க, PR அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சின்னதா உங்க கரியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க கிராஜுவேட்டா வேலை செய்யறப்ப உங்களோட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட $50,000 $60,000 ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஸோ அதுவும் நீங்க ப்ரொஃபஷனல் ஜாப் செஞ்சாதான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பளம் என்ன இருந்தாலும் சரி, அந்த சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அந்த சிட்டில எக்கனாமிக்கலி வந்து நீங்க உங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சிட்னி இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்களோட அந்த ஃபாரின் போறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சு இந்த ஃபிளைட்ல நீங்க ஸ்டெப் இன் பண்ணல இருந்து உங்க லோன் எல்லாம் அடைச்சு நீங்க வெளியில வர அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ தட் டேக்ஸ் இயர்ஸ். ஸோ அது வந்து அவ்வளவு சீக்கிரம் நடந்துராது. அந்த ப்ரௌசரை மட்டும் பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங் மட்டும் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மட்டும் நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஊர்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு சரிடா நீ மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ண, எங்க பண்ண, RMIT பண்ண, கிட்டத்தட்ட $80,000 $40 லட்சம் கொடுத்து அந்த கோர்ஸ் பண்ண 2 வருஷம். உன்னோட பாஸ் வெள்ளக்காரன் தானே, அவன் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கான், எந்த யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த ஊர் வெள்ளக்காரங்க, அதாவது டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி போறது எல்லாமே ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் அனுப்புற கிட்ஸ் தான். சோ pretty much அண்ட் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஏசியன் கிட்ஸ் அவங்க மட்டும் தான் வந்து முக்காவாசி பேர் வந்து யூனிவர்சிட்டிஸ் போவாங்க. வெள்ளக்காரங்க வந்து டேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல டிப்ளமோ மாதிரி இருக்கிற
கோர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு மேனேஜர் ஆயிடுவாங்க. உங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இதே கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து திஸ் வுட் பி த கேஸ். ஏன்னா வெள்ளக்காரங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில போயிட்டு நான் வந்து $60,000 கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்து they wouldn't agree to it. They will get job. எதுக்கு நான் செலவு பண்ணி எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்க போதா salary அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில போய் காசை போடுறீங்க அப்படின்னா உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரெண்டு விஷயத்துல தான் இருக்கும். கோர்ஸ் முடிச்சா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா இல்லையா, அதுக்கு நீங்க வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜாப் சர்ச் இன்ஜின் எந்த கண்ட்ரி நீங்க போறீங்க, ஆஸ்திரேலியானா seek.com.au, இந்தியானா naukri.com, அதுமே யூஎஸ்னா Indeed, எந்த கண்ட்ரி நீங்க டார்கெட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியோட ஜாப் சர்ச் இன்ஜின்ல நீங்க படிச்சு முடிச்சா அதுல எவ்வளவு ஜாப்ஸ் டிமாண்ட் இருக்கு அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்தை பாருங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு மைக்ரேஷன் கிடைக்கிறதுக்கு எந்த யூனிவர்சிட்டியில சீப்பான கோர்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏன்னா நீங்க படிக்கிற கோர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய salary கிடைக்க போறது இல்ல உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்போ பிஆரோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து கொடுக்க போறது கிடையாது. ஒரு ஹையஸ்ட் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்றதுக்கும் அதே கோர்ஸ் வந்து லோவஸ்ட் யூனிவர்சிட்டியில பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் டிஃபரன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். பட் ரெண்டு பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்கும். லெட்ஸ் சே 60 பாயிண்ட் கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் நீங்க பண்ணா அப்படின்னா ரெண்டு இடத்துல பண்ணாலுமே 60 பாயிண்ட்ஸ் தான். அண்ட் மோர் ஓவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிவர்சிட்டி எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் சரி வாரத்துல 3 நாள் தான் போவீங்க. அதுவும் நம்ம ஊர் மாதிரி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றது அசைன்மெண்ட் பண்றது அப்படிலாம் இருக்காது. நிறைய நேரம் நீங்க பார்ட் டைம் பண்ணி ரெண்ட் கட்டுறது அந்த வேலையை தான் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. போற வரைக்கும் இது ரொம்ப ஆசையா இருக்கும், இதெல்லாம் ஓகே. பட் அது போனதுக்கு அப்புறம் வந்து it becomes a lifestyle that you have to live through it. நான் சொன்ன மாதிரி இந்த bracket குள்ள you have to live through it. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சைட்லாம் IELTS இருக்கும் அண்ட் யூஎஸ் யூகேலாம் பார்த்தீங்கன்னா TOEFL எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்பவுமே வந்து வேலிடிட்டி வந்து 1.5 வருஷம் இருக்கும். பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கணும் சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ் வந்து மினிமம் 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணாதான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி நீங்க உள்ள வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு நீங்க பிஆர் அப்ளை பண்றப்ப அந்த எக்ஸாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். அந்த எக்ஸாம் நீங்க ரீரைட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாக்குள்ள வந்துருவாங்க. ஆனா அந்த வருஷம் அவங்க 10,000 பேருக்கு வந்து பிஆர் கொடுக்க போறது இல்ல. அவங்க வந்து மொத்தம் 5,000 பேர் தான் கொடுப்பாங்க. மிச்சம் 5,000 பேர் எப்படிப்பா வீட்டுக்கு அனுப்புறதுன்னு பார்த்தா நீ இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இட் மே பி a conspiracy theory. நிறைய பேர் வந்து இந்தியன் பசங்க திரும்ப எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருக்காங்க. அண்ட் சைனீஸ் பசங்க நிறைய பேர் திரும்ப எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி அவங்க ஊருக்கும் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற வீடு எல்லாத்துலயும் வந்து பிளம்பிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை இதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால இருந்து லேபர்ஸ் தான் இங்க வருவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு வந்து சைனீஸ்ல நீங்க டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் பேசணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்த மாஸ்டர்ஸ் பண்றான், அவ்வளவு தூரம் செலவு பண்றான், அவனுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கம்பல்சரி. அதுல நீ ஃபெயில் ஆனா திரும்ப போயிடணும். அதே அவங்களுக்கு வந்து மார்க்கெட்ல லேபர் ஒர்க்குக்கு ஆள் கிடையாது, அவனுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கிடையாது. ஐ திங்க் IELTS இஸ் பேசிக்கலி a scam. அதனால நீங்க பணம் செலவு பண்றீங்க தான், பட் பி ஸ்மார்ட். பெஸ்ட் யூனிவர்சிட்டியில பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா salary கிடைக்க போறது இல்ல, பிஆர் கொடுக்குறப்ப சீக்கிரம் கொடுக்க போறது இல்ல. அது எல்லாமே அதே ப்ராசஸ் அதே டைம் தான், எல்லாத்துக்கும் சேம் தான். சூஸ் சீப்பஸ்ட் யூனிவர்சிட்டி, உங்களுக்கு அதே பிஆர் கிடைக்கும் இன்னொரு யூனிவர்சிட்டியில படிச்ச அப்படின்னா. ஸோ ஏன்னா பிஆருக்கு அப்புறம் தான் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ். இட்ஸ் பேசிக்கலி யுவர் ஸ்பெண்டிங் யுவர் ஓன் மணி. ஸோ இந்தியா போய் அந்த லோனை கட்டுறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. என் கூட வந்து 7 பேர் வந்து 40 லட்சம் லோனை வந்து பல வருஷமா கட்டிட்டு இருக்காங்க 50,000 சம்பளத்தில். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பி தேர். ஓகே, we'll catch up again in another video. Thank you so much guys and cheers.